என் அன்பு தங்கமே, மூன்றில் ஒரு கதவை தொட்டு நீ உள்ளே வந்திருக்கின்றாயல்லவா? என் பிள்ளையே, இந்த தாயானவள் இந்த கதவுகளுக்கு பின்னால் உனக்கு எந்த ஒரு விஷயத்தை ஒளித்து வைத்திருக்கிறாள் என்ற சந்தேகத்தோடு வந்திருக்கின்ற என் குழந்தைக்கு நீ தொட்ட கதவுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உன்னால் நம்ப முடிகின்றதா? நிச்சயமாக என் பிள்ளையே, நீ இந்த தொட்ட கதவுக்கு பின்னால் இருக்கின்ற மிகப்பெரிய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட போகின்றது. உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்கு செய்து கொடுக்க போகின்றது. நீ எதிர்பார்த்து நின்ற அதிர்ஷ்டம்தான் அதன் பின்னால் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. என் பிள்ளையே, நான் நீ தொட்ட கதவுகளுக்கு பின்னால் என்று மட்டுமல்ல, 3 கதவுகளுக்கு பின்னாலும் என்ன இருந்தது என்பதனை நிச்சயமாக உனக்கு சொல்கின்றேன். இதை கேட்டால் நீ புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது, நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று. என் பிள்ளையே, நீ தொட்ட கதவுகளுக்கு பின்னால் இருக்கின்ற ரகசியத்தை நீ மட்டுமே கேட்டு தெரிந்து கொள். ஏனென்றால் அதில் நல்ல விஷயங்கள் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு இது ஒரு நாளும் தெரியப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை நினைத்து பொறாமைப்படுவார்கள். உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கின்றதா என்று நினைத்து அவர்கள் நிச்சயமாக மிகுந்த அளவிற்கு மனவேதனை அடைந்து விடுவார்கள். நாம் ஏன் அவர்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க வேண்டும்? உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவித்து விட்டால் போதுமல்லவா? அதனால் தான் உன் தாயானவள் இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய சந்தோஷத்தை காண உன் அம்மா வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் மறைந்து கிடக்கின்ற சில ரகசியங்களை இன்னமும் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் இதுவெல்லாம் தெரியாமல் தான் பல வேதனைகளுக்கு ஆளாகி நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி வருகின்ற சில பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நபர்கள் உன்னோடு தான் இருக்கின்றார்கள் என்றால் உன்னால் நம்ப முடியுமா? நீ நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் உடன் இருப்பவர்கள்தான் உன்னை பற்றி முழுமையாக தெரிந்தவர்கள். அவர்களால் மட்டும்தான் உனக்கு மிகுந்த கஷ்டங்களை கொடுக்க முடியும். அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் தெரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதனை உணர்ந்து அதை தெளிவாக என் பிள்ளை இனிமேலாவது செய்வதற்கு நீ பழகினால் போதும். உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சில விஷயங்கள் இனிமேல் உன் முன்னால் நல்லபடியாக மாறும். என் குழந்தையே, நீ வாழ்க்கையில் ஆசைப்படுகின்ற விஷயம் எதற்கெல்லாம்? போதுமான அளவு உணவு, தேவையான அளவிற்கு சந்தோஷம், தேவையான அளவிற்கு பணம், அது இருந்தால் சந்தோஷம் தானாக வந்துவிடும். அதோடு இருப்பதற்கு ஒரு இருப்பிடம், இவை போதும். அம்மா, போதுமான அளவிற்குத்தான் எல்லாவற்றையும் கேட்கின்றேன் என்று என் பிள்ளை யோசிக்கின்றாய். நானும் அதைத்தானே சொல்கின்றேன். என் குழந்தை பெரிதாக அதிகமான எதற்கும் ஆசைப்பட்டது கிடையாது. அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் என் குழந்தை கேட்டது கிடையாது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் போதுமான அளவு சில குறைந்தபட்ச தேவைகள் மட்டும்தான் இருக்கின்றது. அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து விட வேண்டும் என்றுதான் நீயும் என்னிடத்தில் கேட்கின்றாய். உன் அம்மா நானும் அதைத்தான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற இந்த வராகி என்னை முதலில் கண்டுகொள். இந்த தாயானவள் நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு அதன் பிறகு அம்மா உனக்கு என்ன தர நினைத்திருக்கின்றேன், நீ காண்பித்திருக்கின்ற கதவுக்கு பின்னால் என்ன இருந்தது என்பதனை இப்பொழுது சொல்கின்றேன். என் பிள்ளையே, முதலாவது கதவை நீ தொட்டிருப்பாயானால் என் பிள்ளையே, நீ விரும்பிய வாழ்க்கை ஒன்று அதன் பின்னால் இருக்கின்றது. நீ ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கை அதில் இருக்கின்றது. அதே நேரத்தில் என் பிள்ளை, நீ தொட்டது 2வது கதவாக இருக்கின்ற பட்சத்தில் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான பண வசதி இருக்கின்றது. நீ தொட்டது 3வது கதவாக இருக்கும் பட்சத்தில் அதில் என் பிள்ளைக்கு தேவையான நிம்மதி இருக்கின்றது. அதாவது என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அம்மா எனக்கு மன நிம்மதி கிடைத்து விட்டால் போதும் என்று எண்ணுகின்ற பிள்ளைகளுக்கான மன நிறைவு அதில் இருக்கின்றது. நான் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக இப்பொழுது கொடுத்து விட நினைக்கின்றேன். நீ எதை கேட்டாலும் சரி,
அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நீ எதை என்னிடத்தில் வேண்டி நின்றாலும் சரி, அது உனக்கு சர்வ நிச்சயமாக நடக்கும். இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வரப்போகின்றது. எந்த விஷயத்தை ஆசைப்படுகின்றாயோ, எந்த விஷயத்தை என் பிள்ளை உனக்கு வேண்டும் என்று கேட்கின்றாயோ, அதை நான் கொடுக்க நினைக்கின்றேன். நீ தொட்டது இதில் எந்த கதவாக இருந்தாலும் சரி, இந்த தாயானவள் அதனை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் என் பிள்ளைக்கான முழுமையான மனநிறைவை இந்த வராகி நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றேன். எதற்காகவும் வேதனைப்பட்டு வாழ்க்கையில் மனம் வருந்தி நிற்காதே. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையுமே உன் வாழ்க்கையாக்கி நான் தருகின்றேன். எதை நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் தொலைத்தாயோ, எந்த ஒரு விஷயத்தை அடைவதற்காக இத்தனை காலம் கஷ்டப்பட்டாயோ, அந்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வேதனைகள் என்பது எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறது என்று இந்த தாயானவள் எனக்கு தெரியும். நீ விரும்பியதை எல்லாம் உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்பது இந்த வராகி என்னுடைய விருப்பம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, மனதிற்குள் எப்பொழுதுமே கவலைகளையே தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே. ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கான நன்மைகள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு சூழ்நிலை உனக்கு வாழ்க்கையில் நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்கான கஷ்டங்களை எல்லாம் கடந்து உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை முதலில் நீ உறுதியாக நம்ப வேண்டும். அதை நம்பிவிட்டால் போதும், நிச்சயமாக என் பிள்ளைக்கான அத்தனை சந்தோஷங்களும் பின்தொடர்ந்து வந்து கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து வர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை முழுமையான மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. பணம் இன்று வரும், நாளை போகும். இன்று உன்னுடைய கையில் என்றால் நாளை இன்னொருவரின் கையில் அது போய் சேரும். அதே நேரத்தில் என் பிள்ளை, மன நிம்மதி என்பது யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் இந்த பணமும் பேரும் புகழும், நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையும் உனக்கு பெரிதாக தோன்றாது. என் பிள்ளைக்கான மன சந்தோஷங்கள் எல்லாம் அதோடு கிடைத்து விடும் பொழுது இனிமேல் எதற்காகவும் நீ வருந்த மாட்டாய். என் தங்கமே, நான் உனக்கென்று சில விஷயங்களை கொடுப்பதற்கு முடிவெடுத்து விட்டுத்தான் இப்பொழுது உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். நீ தொட்டது எதுவாக இருந்தாலும் என் குழந்தைக்கு மன நிம்மதியை கொடுக்க நான் முயற்சிகளை செய்கின்றேன். மன நிம்மதி வேண்டும் என்றால் என் பிள்ளைக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையும் என் பிள்ளையின் வாழ்க்கைக்கு தேவையான பணமும் வேண்டும். அதை நான் நிச்சயமாக உன் கைகளில் தருகின்றேன். உனக்கானதை உன் கைகளில் நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன். என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று இந்த தாயானவள் என்னையன்றி வேறு யாரால் புரிந்து கொள்ள முடியும்? அதை உனக்கு நான் தருவதென்று முடிவெடுத்து விட்டுத்தான் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். மனம் வேதனைப்படாதே, மனம் வருந்தி நிற்காதே. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்று நீ நம்பு. நான் நினைத்ததை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் என்பதனை முழுமையாக ஏற்றுக்கொள். என்றென்றும் உனக்கு மன நிம்மதியை நான் தந்தே தீருவேன். ஒரு நிமிடம் என் பிள்ளை யோசித்து பார்த்தாயா? இத்தனை காலமும் நாம் வாழ்க்கையில் நமக்கென்று இருந்த சில மன கஷ்டங்கள் எல்லாம் சில காலமாக நமக்கு தீர்ந்து கொண்டிருக்கின்றதே, அதற்கு என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தாயா? நிச்சயமாக இனிமேல் யோசித்து பார். எல்லாமும் தெய்வத்தினுடைய அருள் உனக்கு கிடைக்க கிடைக்க உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்கின்ற சில விஷயங்கள், சில பிரச்சனைகள் உன்னை விட்டு நீங்கி கொண்டே இருக்கும். இந்த கஷ்டங்களிலிருந்து நீ விலகி கொண்டே இருப்பாய். உனக்கு மன நிம்மதியும் கிடைக்க தொடங்கும். நீயே இந்த வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவாய். வாழ்க்கை என்றால் என்னவென்பது உனக்கு தெரிந்து கொள்ள தொடங்கிவிடும். எதற்காக நாம் கஷ்டப்படுகிறோம் என்பதனையும் இனிமேல் நாம் காயப்படக்கூடாது என்பதனையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவாய். சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் உண்மையான குணம் வெளிச்சத்திற்கு வந்துவிடும். நல்ல நேரத்தில் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு நல்லபடியாக மாறத் தொடங்கிவிடும். என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் இனிமேல் முழுமையான மன நிறைவை கொடுத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மனநிறைவோடு இரு. வராகியின் அன்பும் அக்கறையும் எப்பொழுதும் உன்னோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். என் அன்பு தங்கமே,
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.